குட்டீஸ், இன்றைக்கி நம்ம என்ன தெரியுமா பார்க்க போகிறோம்? புலியும் பூனையும் அப்படிங்கிற ஒரு கதையை தான் பார்க்க போகிறோம். புலி அப்படின்னாலே உங்களுக்கு என்ன ஞாபகம் வருது? ஒரு பயங்கரமான அனிமல் ஞாபகம் வருது இல்லையா? அது என்ன பண்ணும்? மிருகங்க மனுஷங்க எல்லாத்தையும் அடித்து சாப்பிட்ரும் இல்லையா? ரைட். ஒரு நாள் காட்டில் 2 புலிகளுக்கு கல்யாணம் நடந்துச்சு. அப்போ மேரேஜ் ஃபங்க்ஷனில் எல்லாம் பயங்கர ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம்னு சொல்லிட்டு எல்லாம் செம்ம ஜாலியாக இருந்திருக்குது. ஸோ 2 புலிகளுக்கு மேரேஜ் நடந்ததுனால ஒரு காடே ரொம்ப கோலாகலமாக இருந்திருக்குது. எல்லா அனிமல்ஸும் அந்த 2 புலிங்களை விஷ் பண்ணிட்டு போயிருக்குதுங்க. புலி இல்லையா, பக்கத்தில் போகக்கூடாது இல்லையா, என்ன தான் கல்யாணம்னாலும் திடீர்னு பசி அடித்து சாப்பிட்டுருச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் தூரம் தள்ளி நின்னே விஷ் பண்ணிட்டு போயிருக்குதுங்க மற்ற அனிமல்ஸ் எல்லாம். இதை பார்த்து புலிக்கு ஏகப்பட்ட பெருமை. என்னை கண்டு எத்தனை பயம் உங்களுக்கு, அந்த பயம் இருக்கட்டும் அப்படின்னு மனசில் நினச்சிக்கிட்டே அவங்க போகிறத விஷ் பண்ணிட்டு போகிறது, அவங்க கொடுத்த கிஃப்டெல்லாம் வாங்கி சந்தோஷமாக வச்சுக்கிட்டு இருந்துச்சு. ஸோ ஃபங்க்ஷன் களை கட்டிருச்சு. அப்படியே எல்லாம் பயங்கர டான்ஸு ஆட்டம் பாட்டம் சந்தோஷமாக எல்லா அனிமல்ஸும் வர கிஃப்ட் கொடுக்க விஷ் பண்ண அங்கேருந்து சாப்பிட்டுட்டு போக அப்படின்னு சொல்லிட்டு மேரேஜ் ஃபங்க்ஷன் பயங்கர தடபுடலாம் நடந்திருக்குது. ஸோ புலி ரொம்ப ஹாப்பியாக இருந்திருக்குது. அப்போது ஒரு குட்டி பூனை வந்துச்சாமா தங்கம். அந்த குட்டி பூனை என்ன பண்ணுச்சாமா, ஸ்டேஜில் போய் ஏறி பயமே இல்லை, மற்ற அனிமல்ஸ் எல்லாம் பக்கத்தில் போச்சா, கிட்ட கூட போகல. ஆனால் இந்த பூனைக்கு பயமே இல்லாமல் மேலே போய் 2 புலிகளோட கையையும் பிடிச்சி விஷ் பண்ணிச்சாமா. ஹாப்பி மேரிட் லைஃப், ஹாப்பி மேரிட் லைஃப்னு விஷ் பண்ணிச்சாமா. விஷ் பண்ணிட்டு அது பாட்டுக்கு அசால்ட்டாக இறங்கலான்னு வந்திருக்குது. அப்போ அந்த பெரிய புலி கூப்பிட்டு, ஏய் பூனைக்குட்டி, இத்தனை அனிமல்ஸு என் பக்கத்தில் வர்றதுக்கே பயப்படுறாங்க, நீ என்னடானா தைரியமாக படியேறி விஷ் பண்ணிட்டு போகிற அப்படின்னு சொல்லி கேட்டுச்சாமா. அதுக்கு பூனை சொல்லிச்சாமா, ஏ புலியே, கல்யாணத்துக்கு முன்னாடி நானும் புலியாக தான் இருந்தேன், கல்யாணத்துக்கு அப்புறம் தான் பூனையாக மாறிட்டேன் அப்படி சொல்லிச்சாமா. குட்டீஸ், எப்படின்னு பார்த்தீங்கல்ல, ஒரு கல்யாணம் புலியை பூனையாக மாற்றிருச்சு. ஐயோ ஐயோ.